ரொம்ப மோசமான ஸ்கின் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட போன வீடியோவில் பார்த்தோம். பார்ட் 1. அந்த எல்லா குழந்தைங்களுக்குமே டேப்லெட்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டேப்லெட்டு தான் டெய்லி கொடுக்குறோன்னு தெரிஞ்சு சில குழந்தைங்கள்லாம் துப்பிட்டாங்க. அதனால் ஈரல் மட்டும் சாப்பிட்டு பால்கோவாவை சாப்பிட்டு, அதனால் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மறுபடியும் வாயில் எடுத்து போட்டு கொஞ்சம் மேலே சாப்பாடு போட்டு முழுங்க வைக்கிறோம் இன்றைக்கி. ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த குழந்தை, இவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே அப்படியே கண்ணே கலங்குது. அந்த அளவுக்கு இருக்கா. இந்த சின்ன வயசில் இதுக்கு எவ்வளோ கஷ்டம். சில குழந்தைங்கள்லாம் அழகாக உருட்டி கொடுத்தோன்னா சாப்பிட்றாங்க. சில குழந்தைங்களுக்கு நம்ம வேறு வழி இல்லாமல் அவங்க துப்பினாலும் அவங்கள எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உடம்புல எவ்வளோ ஸ்கின் இருந்தாலும் இந்த குழந்தையெல்லாம் எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கு. அந்த வலியையும் வேதனையும் மறந்துட்டு சோறு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சாப்பாட்டுக்காக ஓடி அலைஞ்சு திரிகிற குழந்தைங்க. இந்த குழந்தைங்கக்கிட்ட நம்ம அன்பு காட்டலைனாலும் பரவாயில்ல, பட் வெறுப்பை காமிச்சு இதுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் மருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், காப்பாற்றுங்கன்னுட்டு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஸ்பான்சர்ஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசின்ஸ் வாங்கி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும் பட்சத்தில் இன்னும் நிறைய மருந்துகளை வாங்கி இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.